இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பசுமை பூமி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பசுமை பூமி விவசாயி நீங்கள் பசுமை பூமிக்கு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான். நிச்சயமாக சொல்கிறேன், பசுமை பூமி உண்மையின் உரைக்கண். அதாவது குற்றம் சொன்னால் குற்றம்தான், நெட்டிக்கண் திறப்பினும் குற்றம் தான். பசுமை பூமி தன்னை மேம்படுத்துறதுக்காகவோ இல்லை பிஸ்னஸ் ரீதியாகவோ நிச்சயமாக எந்த கருத்துக்களையும் வெளியிட மாட்டேன். ஏனென்றால் நான் 25 வருடங்களாக பல ஆராய்ச்சிகள் செய்து அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை நான் விவசாயிகளுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு தொழில்நுட்பங்களாகிய மல்ச்சிங் சொன்னால் என்ன, இயற்கை விவசாயம் சொன்னால் என்ன, கெமிக்கல் விவசாயம் சொன்னால் என்ன, இயற்கையும் கெமிக்கலும் சேர்ந்து எப்படி நம்ம விவசாயம் செய்யணும், அப்புறம் நம்ம இருக்கிற தண்ணிக்கேற்றவர் எப்படி விவசாயம் செய்யணும், அப்புறம் நம்ம அந்தந்த மண்ணுக்கேற்றவர் எப்படி விவசாயம் செய்கிறது, அந்தந்த மண்ணுக்கேற்றவர் நம்ம தொழில்நுட்பங்களை எப்படி பண்ணுறது, அது மாதிரி அந்தந்த பயிர்களுக்கு ஏற்றவாறு ஊடு பயிர் நம்ம எப்படி செய்கிறது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பசுமை பூமி இன்னைக்கு நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். விவஸ் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ இந்த கன்று நீங்கள் பார்க்குறது தான் சிரஞ்சீவி 1. இது ஏறக்குறைய ஒரு 10 மாத கன்று. இந்த கன்றினுடைய வீடியோ நீங்கள் போனதோட பார்த்தீங்க. இது நான் சொன்ன மாதிரி செட்டி விடுதுன்னு சொல்லிட்டு கரம்பக்குடி செட்டி விடுது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உயர்த்திரு ஒரு முக்கியமான ஒரு விஐபியினுடைய தோட்டத்திலிருந்து நான் தான் இதை கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் முதலே சொன்னேன், இது ஒரு இலை கண்டு. இப்போ பாரு அதனுடைய வீரியத்தன்மை எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு. இது 18 அடிக்கு ஒன்று போட்டிருக்காங்க, ஏக்கருக்கு 134 கன்றுகள் போட்டிருக்காங்க. இதை 6 இலை கன்றில் நான் கொடுத்துருந்தேன்னு வைங்க, நிச்சயமாக இதனுடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக போயிருக்கும். நான் கொடுத்தது ஏன்னா இது 20-22 நாளைக்கு ஒருக்கா இலை வரும். இப்போவே 16 இலைக்கு மேலே வந்துருச்சு 10 மாதத்திலேயே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வளர்ச்சி சொட்டு நீர் பாசனம் இல்லை, வாய்க்கால் பாசனம் தான். வறட்சியான பூமி தான். மற்ற ஏரியா மாதிரி பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தை மாதிரி இது ஒரு பெரிய வறட்சியான பூமி கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், அதனுடைய அறிகுறிக்க பாருங்கள். பக்கத்தில் ஆரஸ்பதி காடு உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ இந்த கண்டு ஒட்டுமொத்தவங்க பாருங்கள், ஆரஸ்பதி காடு தெரியும். ஒட்டுமொத்தமாக இது வறட்சி பூமி. நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம அந்த மூடாக்கு தான். இப்போ விவஸ் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த சிரஞ்சீவி கன்று குட்டை நெட்டையாக இருக்கட்டும், நெட்டை குட்டையாக இருக்கட்டும், நாற்றங்களை நம்ம சின்ன கன்றுகளை நடவு செய்து அப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு பூச்சி நோய் கட்டுப்படுத்தி அப்புறம் ஏன்னா இன்னைக்கு கன்றுகள் போடுறதுன்னா புள்ளையை வளர்க்குறதும் தென்னங்கன்று வளர்க்குறதும் 2 ஒன்று தான். இப்போ ஏன்னு சொன்னால், இந்த தோட்டத்தில் பார்த்தேன்னு சொன்னால் இதில் ஏறக்குறைய 3000 தென்னை மரத்துக்கு மேலே இருந்தாலும் இதை பார்க்குறதுக்கு நிறைய ஆட்கள் இங்கே வேலை பார்க்குற, டெய்லி வண்டி எடுக்கிறாங்க, மருந்து அடிக்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கன்றை நீங்கள் நடவு செய்து அதை பூச்சி நோய் கட்டுப்படுத்தி அதில் குருத்து வளைவு நோய் வரும், காண்டாமிருக வண்டு வரும், குருத்தழுகள் நோய் வரும், கூன் வண்டு வரும், அப்புறம் குரோன் சோக்கின்னு சொல்லிட்டு குருத்து வளைஞ்சிக்கிட்டு வரும், அப்புறம் எலி தொந்தரவு இருக்கும். இந்த தொந்தரவுகளிலிருந்து எல்லாமே நம்ம தென்னங்கண்ணை வளர்த்து அதை காய்ப்புக்கு கொண்டு அதை பலன் பார்க்குறேன்னு சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், மதின்மேல் இருந்த பூனை கதையாக இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த கஜா புயலுக்கு பிறகு வண்டுகளுடைய பெருக்கம், இயற்கையினுடைய மாறுதல், ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மாறுதல் ஏற்பட்டு போச்சு. இதனால் வண்டுகள் நம்முடைய இன்செக்ட் இனம், அதாவது பூச்சியினுடைய இனம் மிக மிக அபரிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தாத்தாக்கள் காலத்தில் பார்த்தேன்னு சொன்னால், தென்னை மரம் நடும்போது ஒரு உப்பு போட்டு வச்சுட்டு இருந்தோன்னா 5 வருஷம் வரை காய்ப்பு வரும். எந்த உரம் வைக்க வேண்டியதில்லை, குப்பை வைக்க வேண்டியதில்லை, பூச்சி நோய் பார்க்க வேண்டியதில்லை, மருந்தடிக்க வேண்டியதில்லை. 5ஆவது வருஷம் பார்த்தது பழமொழிச்சுள்ள கீழே ஒரு புதையல் பண்ணிட்டு புதைச்சா 5ஆவது மாதம் அண்ணாந்து பார்த்தா காய் காய்க்கும். அதாவது கீழே ஒரு புதையலை வச்சுக்கிட்டு ஒன்று புதைச்சிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 5ஆவது மாதம் காய் காய்க்குன்னு சொல்லிட்டு நம்ம மூதையர்கள் தேங்காய்க்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்கள் அப்படி தென்னங்கன்று வச்சிருந்தோன்னா மறு மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று பூச்சி கடிச்சிருக்கோம், இல்லாட்டி தென்னை ஈரப்பதை நாடு பட்டுருக்கும், இல்லாட்டி எலி கடிச்சிருக்கும், இல்லாட்டி வண்டுகள் கடிச்சிருக்கும். இதை மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு தென்னையை நோக்கி இருக்குது. இப்போ இந்த தென்னங்கன்று நான் சொன்னேன், பசுமை பூமி சிரஞ்சீவி 1 வகையை சார்ந்தது. இந்த கன்று ஏறக்குறைய சின்ன கன்று 350 ரூபாய். இப்போ இது ஏறக்குறைய 10 மாதம் ஆயிடுச்சு. இந்த 10 மாதத்துக்கு இதை பாருங்கள், இதனுடைய பராமரிப்பு செலவு, இதுவரைக்கும் இதுக்கு வச்ச உரங்கள், குப்பைகள், சாணிகள்,
பூச்சி நோய் கட்டுப்பாடு, மருந்தடிக்கிற செலவு, இதெல்லாம் பார்த்துட்டேன்னு சொன்னால் இது வரைக்கும் இந்த கண்ணுக்கு ஏறக்குறைய ஒரு 10 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கண்ணுக்கு வந்து ஒரு 2000 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக செலவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தண்ணி பாய்க்கிறவுடைய வேலையாட்களுடைய செலவு, அந்த டேமேஜ் கண். இப்போ இதில் வந்து 100க்கு எப்படி பார்த்தாலும் 20-30 கண்டுகள் வந்து டேமேஜ் ஆகும். அப்புறம் அதுக்கு பழுது கண்டு போடுறோம். அப்போ ஒரு கண்ணு 350 700 ரூபா. இன்னும் ஒரு கண். அப்போ கண்ணுகளுடைய டேமேஜ், அந்த பராமரிக்கிற செலவு, தொழில், அந்த பூச்சி நோய் கட்டுப்பாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் இந்த கண்ணு வந்து நடவு செய்திருந்து இது வரைக்கும் நிச்சயமாக 2000 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்து கண்டிப்பாக கிடையாது. அது விவசாயிகளாகிய உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இதில் வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, காண்டாமிருக வண்டி பிடிக்கிறதுக்கு வாளி, சோப்புக்கூன் வண்டி பிடிக்கிறதுக்கு வாளி, அப்புறம் குருணை மருந்து வைக்கிறது, அப்புறம் மருந்து அடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த இது மாதிரி தண்ணி பாய்க்கிற செலவு, அப்புறம் வேலையாட்களோட செலவு நான் பார்த்தேன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த 2000 ரூபா செலவு வரும். இப்போ இந்த பசுமை பூமி வந்து ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இது ஏறக்குறைய நான் 1 வருஷமாகவே அமல்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது குயிக்கர்னு சொல்லிட்டு நான் ஒரு அறிமுகத்தை பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் இந்த ஒரு வருஷத்திற்குடைய கண், ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல தான் இந்த சின்ன பிள்ளைய நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அந்த சின்ன குழந்தையிலிருந்து அதை ஏன்னா எத்தனை தடுப்பூசி போடுறோம் சின்ன பிள்ளைக்கு, பிசிசின் தடுப்பு மருந்து, தட்டம்மை, அப்புறம் பெரியம்மா, அப்புறம் இனி கரோனாவுக்கு போடணும். இதே மாதிரி ஏறக்குறைய ஒரு 6, 7, 8 தடுப்பூசிகளை போட்டு தான் நம்ம பிள்ளைய வளர்க்குறோம். அதே மாதிரி இந்த ஆரம்ப காலத்தில் இந்த பிள்ளைய வளர்த்து விட்டேன்னு வைங்க, பிள்ளையா இருக்கட்டும், தென்னம்பிள்ளையா இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு பிறகு அது இம்யூன், நம்முடைய நோய் எதிர்ப்பு திறன் வந்து நம்முடைய உடம்புலையும் ஏற்படும், அதே மாதிரி தென்னங்கன்றுலையும் ஏற்படும். அப்போ இந்த விவசாய பெருமக்களாகிய நீங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தென்னங்கன்றுகளை உங்கள் தோட்டத்தில் போட்டு அதை நடவு செய்து அப்புறம் மருந்தடித்து இதை மாதிரி டேமேஜு, பூச்சி நோய், எலி தொந்தரவு பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே வளர்க்குறதுக்கு ஏறக்குறைய 10 மாதத்தில் இந்த கன்றை வளர்க்குறதுக்கு நம்ம ஏறக்குறைய 2000 ரூபா செலவு பண்ணுற செலவை பசுமை பூமி அதை பியர் பண்ணுது, அதை தாங்குது. எப்படி தாங்குறதுன்னு சொன்னால், நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இந்த கன்றுகளை வந்து பெரிய பை, அதாவது 18க்கு 18, இல்லாட்டி 15க்கு 16, இல்லாட்டி 21 இல்லாட்டி 30க்கு 30 பெரிய பிளாஸ்டிக் பையில் நாங்கள் இந்த கன்றுகளை வளர்க்குறோம். இந்த கன்றுகளை வளர்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அப்போ எங்கள் தோட்டத்திலேயே நாங்கள் மருந்தடிக்கிறது, அதை பூச்சி நோய் கட்டுப்படுத்துறது, தண்ணி பாய்க்கிற செலவு, பராமரிக்கிற செலவு, இது என்ன விவசாயிகளாகிய நீங்கள் உங்கள் தோட்டத்தில் கரண்ட் இருக்காது, திடீர்னு வறட்சி அடிக்கும், அப்புறம் திடீர்னு வேலையாள் வரமாட்டான், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் விவசாய பெருமக்களாகிய நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறத நான் என்னுடைய அனுபவபூர்வமாக, எனக்கு 25 வருடமாக நான் விவசாயிகளோட இருக்கனால அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியுது. ஆகையால் இந்த விவசாயிகள் வந்து நம்ம தென்னங்கன்றுகளை வச்சு பராமரிக்கிறது பதிலாக ரெடிமேடாக, அதாவது நம்மளோட இப்போ வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட்னு கேள்விப்படுறோம். அதாவது குயிக்கர் வந்து உடனடியாக நம்ம வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வாழைத்தார் வாழை வைக்கிறதுனா ஒரு 10ஆம் மாதம் நம்ம பழமாக சாப்பிட்றோம். இதே வாழையை நம்ம வந்து வளர்த்து ஒரு 5ஆவது மாதம் நம்ம பழமாக சாப்பிட்டா, இப்போ மாமரம் இருக்குது, மாமரம் வந்து இப்போ கிராஃப்டிங் வந்துருச்சு, ஒட்டுகள் வந்துருச்சு, உடனடியாக நட்டு அடுத்த வருஷம் வந்தது பலன் கொடுக்குற மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உங்களுடைய விரைய செலவுகள் நேரங்களை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த குயிக்கர் கண்டுகளை நாங்களே பெரிய பையில் போட்டு ஒரு வருஷம் வளர்க்குறோம். அந்த ஒரு வருஷம் வளர்த்த கண்டுகளை நீங்கள் பசுமை பூமியின் வந்து அணுகி நீங்கள் அதை உங்கள் தோட்டத்தில் நீங்கள் நடவு செய்துட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நான் முதலே சொல்கிற மாதிரி அந்த கண்டில் வந்து இழப்பீடு வராது. கண்டுகள் தோட்டத்தில் ஒரே மாதிரி வரும், ஒரே ஈவனாகவே பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். பூச்சி நோய் கடிச்சிருக்காது, இந்த எலிகளுடைய தொந்தரவு இருக்காது, தண்ணி பாய்க்கிற செலவு, உறவு பாய்க்கிற செலவு, தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரே ஈவனாக தெரியும். இப்போ இது வந்து நம்ம சின்ன கண்ணு கொடுத்து தான் இவங்க இதை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பசுமை பூமி இந்த ஆப்ஷனை விவசாய பெருமக்களுக்காக இதை செய்கிறோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால், வியூவர்ஸு உங்களுக்கு வந்து தென்னங்கன்றினுடைய டேமேஜ் இருக்காது, தென்னங்கன்றில் வந்து குவாலிட்டி இருக்கும், பூச்சி நோய் இருக்காது, மருந்தடிக்க வேண்டிய செலவு இல்லை. 2வது தென்னை மரத்தில் நோய் எதிர்ப்பு திறனை, இதுதான் முக்கியமான கான்செப்ட். தென்னை மரத்தில் நோய் எதிர்ப்பு திறன், பூச்சி எதிர்ப்பு திறனை நாங்களே பசுமை பூமி வந்து அதை ஆரம்பத்தில் அந்த விதையில் அதை நாங்கள் மேம்படுத்துகிறோம் இயற்கை முறையில். அதுக்காக நீங்கள் செயற்கை முறையில் பண்ண மாட்டோம், இயற்கை முறையில் பண்ணும்போது நீங்கள் இப்போ வந்து இது ஒரு 10 மாத தோட்டத்தை நம்ம நிற்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1ஆம் மாதத்திலிருந்து சின்ன கண்டுகளை வளர்த்து தான் இப்போ பெருசாக பார்க்குறோம். இப்போ நம்ம முதல் மாதத்திலேயே நடவு செய்த முதல் மாதத்திலேயே எந்த கண்டுகளும் இதே மாதிரி இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்.
கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இதில் அப்போ பாருங்க ஒரு 10 மாதம் ஒரு முதல் மாதத்திலே எல்லா இடமும் இதே மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்கும் நமக்கு. அப்போ இப்படி பண்ணும்போது இதில் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் வியூவர்ஸு, உங்களுக்கு பண விரைய செலவு, நேர விரைய செலவு, சீக்கிரம் காய்ப்பு வரும். இப்போ இது வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்தில் காய்ப்பு வருதுன்னு வைங்களாம். நாங்கள் 1 வருஷம் வளர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னு நீங்கள் 2வது வருஷம் காயை பார்த்துடலாம், வருமானத்தை பார்த்துடலாம். அப்போ தொழில்நுட்பங்களை நாங்களே உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்குற வியூவர்ஸு, தென்னங்கட்டு தேர்வு செய்யும் போது நான் முதலே சொன்னேன், காலர் ரீஜியல் தண்டு கணம் எப்படி இருக்கணும், 6வது இலை பிரியணும், இல்லாட்டி 7வது இலை பிரியணும். அந்த வீரியத்தன்மை வந்து நம்ம சின்ன கண்ணு நடும்போது தெரியாது. இப்போ இது வந்து 2 இலையில் கொடுத்த கண்டுகள் அப்போ தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த குயிக்கர் மெத்தடில், க்ரோ பேக் மெத்தடில் இந்த பெரிய கண்டுகளை வளர்க்கும் போது நம்ம தாய் மரம் வந்து அந்த கிருத்து, அந்த தண்டு கணம் வந்து இதே பாரு, இந்த தண்டு கணம் நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த தண்டு கணம் வந்து இதே மாதிரிப்பட்ட தண்டு கணத்தை எடுத்துடலாம். அதே மாதிரி 6வது இலை இதை மாதிரி விரிஞ்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து எடுத்துடலாம். 3வது வந்து இதனுடைய குறைபாடுகள் இருக்கும், ஜெனட்டிக்கல் குறைபாடு, வேற ஏதாவது குறைபாடுகளை நம்ம இதுதான் இதில் முக்கியமான கான்செப்ட். என்னன்னு சொன்னால், இந்த குயிக்கர் மெத்தடு, அதாவது க்ரோ பேக்கில் வந்து நாங்கள் அதுக்கு பேர் வந்து பசுமை பூமியில் அவதாருன்னு நான் வச்சுருக்கேன். இந்த அவதாருடைய வேலை என்னன்னு சொன்னால், நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே இப்போ நீங்கள் ஒரு 12வது மாதம் வரும்போதுன்னு வைங்கலாம், 12வது மாதத்தில் 10வது மாதம் கண்டுகள் நீங்கள் தேர்வு போகும்போது 1 வருட கண்டுகள் எல்லாமே இதே மாதிரி ஈவன் வளர்ச்சியில் இருக்காது. சிலது வளர்ச்சி கம்மியாக இருக்கும், சிலது வளர்ச்சி கூட இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும், சிலது நோய் பூச்சி கடிப்பட்டிருக்கும், சிலது வந்து 6 to 7வது இலை விரியாமல் இருக்கும், சிலது வந்து காலர் ரிஜெக்ட் தளமாக இருக்கும்போது அந்த மாதிரிப்பட்ட கண்டுகள் நீங்கள் தோட்டத்தில் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் ஒரு 1000 கண்டுகள் வளர்க்குறேன்னு வைங்க, நிச்சயமாக ஒரு 800 கண்டுகள் தான் இந்த குவாலிட்டியில் நாங்கள் வரோம். அப்போ 100க்கு 80. அப்போ நீங்கள் தோட்டத்தில் போடுச்சுன்னா அங்கே 20 கண்டு குறைபாடு வரும். அப்போ அந்த இறைப்பாடுகளை குறைச்சி 100க்கு 100 தரமான கண்டுகளை நம்ம க்ரோ பேக்கில் தான் உற்பத்தி செய்ய முடியும். இதுதான் முக்கியம். க்ரோ பேக்கு ஏன் குயிக்க நம்ம அவதாறு பண்ணுறேன்னு சொன்னால், இதே மாதிரி ஈவனான கண்டு, ஒரே வளர்ச்சி, அதனுடைய குறைபாடுகள், அதனுடைய தொழில்நுட்பங்கள், அதில் இருக்கிற பூச்சி நோய்கள், அதனுடைய வீரியத்தன்மை இல்லாத கண்டுகளை நாங்கள் தோட்டத்தில் கழிச்சிருவோம். கழித்து we have to give the 100% guarantee seedlings நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது உங்கள் தோட்டத்தில் அந்த ரகம் யூனிஃபார்மாக காய்ப்பு வரும். காய்ப்பு வரும்போது வேரியேஷன் இருக்காது. மோஸ்ட்லி எல்லா மரமும் நல்லா காய்க்கும். கழிவுகளை தான் நாங்கள் தோட்டத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம பசுமை பூமியில் வந்து இந்த அவதார், அதாவது குயிக்கர் என்ற முறையை நான் பசுமை பூமியில் நான் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நான் ஏறக்குறைய 1 வருடமாக இதை இயங்கிட்டோம். பட் கண்ணு இப்போ வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட விவசாய பெருமக்கள் வந்து பெரிய பையில் இருக்கனால அதை நாங்கள் கொரியரில் அனுப்ப முடியாது. நிறைய விவசாயிகள் எங்களுக்கு குயிக்கரை போட்டு கொரியர் அனுப்ப முடியாது, ஏன்னா டேமேஜ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் உள்ள கட்டுகளை நாங்கள் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வைங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மட்டையெல்லாம் சேர்த்து இப்படி கட்டிடுவோம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கட்டி இதே பார்த்து நாங்கள் பையில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இது வந்து நாங்கள் நேரடியாக தான் அனுப்ப முடியுமே தவிர, அதாவது வாடகை வண்டி பிடிச்சி இதை வந்து நம்ம இதில் அனுப்ப முடியாது. அதில் அந்த கொரியர் சர்வீஸில் இதை அனுப்புவோம். இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் நம்ம ஒரு 10 மாத கன்றுடைய வளர்ச்சி. இதே கன்றை நாங்கள் பசுமை பூமி வழங்கிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா ரகத்தினையும் இது வந்து நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இல்லை. இப்போ நாங்கள் குட்டை நெட்டையில் சஞ்சீவி, அதாவது NCP நேச்சுரல் கிராஸ் பாலினேஷனை சஞ்சீவி ரகத்தை மட்டும்தான் இதை மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ என்கிட்ட ஒரு 10,000 கன்று சஞ்சீவி என்ற ரகம் இருக்குது. ஆக விவசாய பெருமக்களாகிய நீங்கள் அந்த சஞ்சீவி ரகத்தை வந்து குட்டை நெட்டை, அதுவும் ஒரு 2.5 வருஷத்தில் காய்ப்பு வரும். 2 to 3 வருஷத்தில் காய்ப்பு வரும். 1 வருஷம் நாங்கள் தோட்டத்தில் வளர்த்துறதுனால நீங்கள் 2 வருஷத்தில் நீங்கள் தோட்டத்தில் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த சஞ்சீவி, அதாவது குட்டை நெட்டையில் NCP நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன் தான், அதுவும் குட்டை நெட்டை வகையை சார்ந்ததான். இது குட்டை இன்று குட்டை சிரஞ்சீவி 1. பட் சிரஞ்சீவி 1 சிரஞ்சீவி 2 வந்து கண்ணு கெவி டிமாண்ட் இருக்கிறதால அங்கே வளர்க்க முடியலை. இந்த சஞ்சீவி ரகம் வந்து, அதாவது குட்டை நெட்டையில் தேனீக்கள் வழியாக விட்டு தெரியும் NCP நேச், அது மட்டும் என்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. 10,000 கன்றுகளுக்கு மேலே என்கிட்ட இருக்குது. ஆக அப்படிப்பட்ட விவசாய பெருமக்கள் வந்து எங்கள் பசுமை பூமி அழகி நீங்கள் சின்ன கன்றுகளை போட்டு பூச்சிநோயை கட்டுப்படுத்தி விரைய செலவு பண்ணி மனவேதனை அடைஞ்சு இதை மாதிரி விரக்தி அடைகிற விவசாயிகள் வந்து தோட்டத்தில் ஒரே இதாக, அதாவது முதல் மாதத்திலேயே இதே வளர்ச்சியை நம்ம பார்த்துடலாம். முதல் மாதத்திலேயே 10 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. முதல் மாதத்திலே இதை வச்சு 3வது மாதம் நீங்கள் நடவு செய்து 2வது வருஷம் நீங்கள் வருமானத்தை பார்த்துடலாம் என்று கூறி, ஆகையால் இந்த விவசாய பெருமக்களாகிய நீங்கள் இனி உங்களுடைய விரைய செலவையும் நேரங்களையும்
அந்த பூச்சியினுடைய நோய் குருத்தல்கள் வண்டு எவ்வளோ தொந்தரவு இப்போ பார்த்தீங்க, எவ்வளோ வண்டு நம்ம பார்த்துருக்கோன்னு. இந்த தொந்தரவு விடுதலை பெறுவதற்காக விவசாய பெருமக்களுக்கு பசுமை பூமியினுடைய குயிக்கர், அதாவது அவதார், அதனுடைய ரகம் சஞ்சீவி குட்டநெட்டை வகையை சார்ந்தது. நீங்கள் தோட்டத்தில் நடவு செய்து அங்கிட்டு 2வது வருஷம் காய்ப்பு வரும் என்று கூறி குவாலிட்டியான கண்டுகளை நீங்களே தேர்வு செய்யுங்க. 10,000 கண்டு இருக்குன்னு வைங்களேன், நீங்களே அதில் ஒரு 10,000 8,000 கண்டு தான் தேர்வு. 2,000 கண்டு நாங்கள் அங்கேயே ஒதுக்கிடுவோம். அப்போ தரத்தை மேம்படுத்தலாம், குவாலிட்டியை மேம்படுத்தலாம். நீங்கள் சொல்கிற அந்த குறைபாடுகளை ஆரம்பத்திலேயே செய்து குறையில்லாத பிள்ளையை நம்ம தோட்டத்தில் வளர்த்தா எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை குறைபாடுகளோட பிறந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம குழந்தையா இருக்கட்டும், வீட்டில் ஒரு குழந்தை குறைபாடு கால் இல்லாமையோ இல்லை கை இல்லாமையோ இல்லை மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த எவ்வளோ வேதனைப்படுவோமோ அதே மனவேதனை தான் நம்ம அந்த தோட்டத்திலையும் பெறக்கூடாது என்பதற்காக தான் பசுமை பூமி இந்த மனவேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பசுமை பூமி இந்த ஐடியாவை உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக விவசாய பெருமக்களாகிய நீங்கள் பசுமை பூமி அணுகி குயிக்கர் அவதார் என்ற ரகத்தை நீங்கள் சாகுபடி செய்து குறுகிய காலத்தில் அறுவடை குவாலிட்டியான கண்டு தரமான கண்டை வாங்கி பயனடைமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.